அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1183. ஜென்சி இவங்களோட டெர்மினாலஜி என்னெல்லாம் டேர்ம்ஸ் யூஸ் பண்றாங்க, அவங்களோட ஸ்லாங் எல்லாம் என்ன இருக்கு, புதுசா நிறைய வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க. அந்த வார்த்தைகள் பத்தி எல்லாம் கொஞ்சம் பேசலாமே அப்படின்றது ஒரு நாளா ஒரு எண்ணம் ஓடிட்டே இருந்தது. அது வார்த்தைகளை பேசுறது மட்டும் இல்லாத அதோட கொஞ்சம் கனெக்டடா எமோஷனல் லேயர்ஸ், அதாவது எமோஷன்ஸ் கொஞ்சம் அங்கங்க இருக்குது. அந்த எமோஷன்ஸையும் கனெக்ட் பண்ணி பேசினா நல்லா இருக்கும் அப்படின்றது தோணுச்சு. அதனால்தான் சென்சி டேர்ம்ஸ் அண்ட் எமோஷனல் லேயர்ஸ் போட்டேன். சில இடங்கள்ல பார்த்தோம்னா நமக்கு வந்து அது நிறைய பாசிட்டிவும் இருக்கு, சில இடங்கள்ல கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. நான் முதல்ல இந்த போஸ்டர் போடுறதுக்கு முன்னாடி யோசித்த டைட்டில் என்னன்னா, ஜென்சி டேர்ம்ஸ் ஃப்ரம் பூமர் பேபி பூமர்ஸ் போடலாம்னு நினைச்சேன். ஏன்னா நம்மலாம் பேபி பூமர்ஸ் தான் இங்க மோஸ்ட்லி இருக்கோம். பேபி பூமர்ஸ்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 64 முன்னாடி, 64ல இருந்து அதுக்கு முன்னாடி பிறந்தவங்கலாம் பேபி பூமர்ஸ்ல வராங்க. அந்த கேட்டகரியில பேபி பூமர்ஸ் தான் நம்ம மோஸ்ட்லி இங்க இருக்கிறோம். அதனால வந்து அவங்கள சொல்லலாம் அப்படின்னு நான் அந்த பேபி பூமர்ஸ் கேரக்டர்ல அந்த கேட்டகரியில வரேன்றதுனால அப்படி போடலாம்னு நினைச்சேன். அப்புறம் தான் கொஞ்சம் எமோஷன்ஸ் பத்தி பேசலாம் அப்படின்றதுக்காக அது கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. லதா மேடம் இந்த டீட்டெயிலா பேசியிருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம் சார், நடராஜ் சார் வாங்க. வணக்கம். ரொம்ப ரொம்ப நாளைக்கு பிறகு வந்திருக்கீங்க. இலங்கையில இருந்து வந்துட்டீங்களா? மகிழ்ச்சி. ஆமா ஆமா, சாரி, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கணும் போகும்போது. ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க, சார காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வேற முருகேச பாண்டியன் சார் வேற இது மெசேஜ் பண்ணி கேட்டாரு, எங்க அவரு சார காணோம், ரெண்டு இருந்து வருவாரு அப்படின்னு சொன்னேன். வந்துட்டீங்க, மகிழ்ச்சி. நீங்க எப்படியும் ஜாயின் பண்ணதான் இருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப மகிழ்ச்சி. அப்ப கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். நான் வந்து இந்த டேர்ம் வந்து நம்ம பேபி பூமர்ஸ் தான் பேச போறோம் அப்படின்னு. இதுல இந்த ஜென்சி பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படலன்னா வந்து ஜென்சி பத்தி லதா மேடம் அதாவது என்னென்ன ஜென்ரேஷன் எந்தெந்த கேட்டகரியில பிரிச்சிருக்கிறாங்கன்றத வந்து நம்ம லதா மேடம் டீட்டெயில்டா பேசியிருக்காங்க. அந்த வீடியோ இருக்கு, அது பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். நம்ம ஒவ்வொருத்தரோட ஜென்ரேஷனையும் வந்து பிரிச்சிருக்காங்க. அதுல பேபி பூமர்ஸ் வருது, அதுக்கு முன்னாடி சைலண்ட் ஜென்ரேஷன் வருது, அதுக்கு பிறகும் வந்து ஜென் ஒய் எக்ஸ் ஒய் வருது, மில்லியனம்ஸ் வருது, அதுக்கப்புறம் நம்ம வரும் ஜென்ஜி இப்ப பேச போறது. அதுக்கு அடுத்தது வந்து 2013ல இருந்து இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஜென்ரேஷன் ஆல்பா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸ் பிரிச்சிருக்காங்க. இந்த ஜென்சி வந்து டோட்டலா வந்து 96ல இருந்து ஆரம்பிச்சு 97ல இருந்து ஆரம்பிச்சு 2012 வரைக்கும் அவங்க கேட்டகரிஸ். இந்த பகுதியில இந்த காலகட்டத்துல பிறந்த குழந்தைங்க தான். இந்த காலகட்டத்துல பிறந்த குழந்தைங்க வந்து முழுக்க முழுக்க ஒரு டிஜிட்டல் எராலே வாழ்ந்துருக்காங்க. டிஜிட்டல் எரா ஸ்டார்ட் பண்ணி இன்டர்நெட் ஸ்டார்ட் பண்ணி வந்து இன்டர்நெட்ல அவங்க எல்லாமே கத்துக்கிட்டு அதுலயே வந்திருக்காங்க. அந்த காலகட்டத்துல இந்த சேட்டிங் எல்லாமே வந்திருக்கு, அதை பயன்படுத்தி வந்திருக்காங்க. இப்போ இவங்களோட அதை பயன்படுத்தி வந்ததுனால இவங்களோட டேர்ம்ஸ் இது யூஸ் பண்றது மக்களிடையே நம்ம வந்து பரவலாக பேசப்படுற விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா அவங்க ஒரு புது டெர்மினாலஜிலாம் அவங்களுக்குரிய டெர்மினாலஜிலாம் யூஸ் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தோம், நம்ம வந்து கலாய்க்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். இப்படி ஒரு சொல்லுன்றதே கிடையாது. நம்ம தமிழ்ல பாத்தீங்கன்னா கலாய்க்கிறாங்க அப்படின்றது சொல்லுன்றதே கிடையாது. இந்த கலாய்ப்புது அப்படின்றது நம்ம ஒரு யங்ஸ்டர்ஸா இருக்கிறப்ப ஒரு சிலரால உருவாக்கப்பட்ட அந்த ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு வந்து அது நடைமுறைக்கு வந்தது, வழக்குல வந்துச்சு, வழக்கமா எல்லாரும் பேசிட்டு இருக்கு. அதே மாதிரி இங்க வந்து இந்த ஜென்சி ஜெனரேஷன் வந்து பேசுறப்ப அவங்க வந்து பல புதிய புதிய வார்த்தைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல வந்து இவங்க கண்டுபிடிச்ச வார்த்தைகள் என்னன்னா நமக்கு எமோஷனலா பல விஷயங்கள்ல வந்து கனெக்ட் பண்ணுது. நமக்கு எமோஷனலா கனெக்ட் பண்ணுது. அந்த எமோஷன்ஸ் வந்து நம்ம அந்த காலத்துல இது பெரும்பாலும் பல வார்த்தைகள் வந்து இந்த டேட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், லவ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த லவ் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் டேட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இன்டிமேசி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆண் பெண் ஒரு உறவு அந்த ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் அவங்க டெர்மினாலஜி கொடுத்துருக்காங்க. லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அந்த காலத்துல வந்து நிறைய
மனசு கஷ்டப்பட்டு தற்கொலை பண்ணிவங்களாம் இருக்காங்க. அவங்க சூசைட் பண்ணிட்டு ஒரு பக்கம் வாழ்க்கையே போச்சுன்னு நினைச்சவங்களா இருக்கிறாங்க. இனிமேல் எனக்கு வாழ்க்கை கிடையாதுன்னு நினைச்சவங்களா இருக்கிறாங்க. அந்த மாதிரி பல இது இருக்கு. தேவதாஸ் மாதிரி தாடி விட்டு இருந்தது. அதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். அது படங்கள் வந்திருக்கு. நம்ம பார்த்திருக்கோம். பலரை பார்த்திருக்கோம். வாழ்க்கையில நமக்கு கூட அந்த மாதிரி நிலைமைகள் வந்திருக்கும். அந்த எமோஷன்ஸ்லாம் நமக்கு ஓவர் கம் பண்ணி வந்திருக்கோம். இப்ப இந்த மாதிரி எமோஷன்ஸ்லாம் நிறைய ரிலேஷன்ஷிப் எமோஷன்ஸ்லாம் இருக்கு. இதை இப்ப இருக்கிற பிள்ளைங்க எந்த மாதிரி பாக்குறாங்க, அதை எப்படி பிரிச்சு கையாளுறாங்க, அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு பேர் வச்சு அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க, அந்த புதிய புதிய வார்த்தைகள்லாம் நிறைய இருக்குது. அப்போ நம்ம நிறைய பிள்ளைங்களை பார்க்கும்போது அவங்க சர்வசாதாரணமா பேசிட்டு போகும்போது இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு விளங்குமா, பொருள் புரியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாத இதுல அந்த எமோஷன்ஸ் லேயர்ஸ் இருக்கு. அதை கனெக்ட் பண்ணி நம்ம பேசினா அதனுடைய இம்பாக்ட் என்ன, அதனுடைய விளைவுகள் என்ன, அந்த விளைவுகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இதை நான் பேசணும் அப்படின்னு நினைச்சேன். இப்ப ஜென்சி பத்தி ஓரளவுக்கு எல்லாருக்குமே ஐடியா கிடைச்சிருக்கோம். யாரு அப்படின்றது கிடைச்சிருக்கோம். ஜென்ரேஷன் ஜி அப்படின்றது தெரியும் இல்லைங்களா, எல்லாருக்கும் தெரியும். இவங்க பயன்படுத்துற டெர்மினாலஜி என்னெல்லாம் யாருன்னா தெரியுமா? இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்கெல்லாம் தெரியுமா என்ன டெர்மினாலஜி பயன்படுத்துறாங்கன்றது? யாருன்னா ஒருத்தர் செல்வா இல்லாத மத்தவங்க எல்லாம் சொன்னாங்க. சரி, என் பையன் சொல்ற வார்த்தைகள் என்ன தினம் ஒரு நாளைக்கு 4 தடவையாவது பூமர்னு சொல்லுவான். அப்புறம் கிரிஞ்சா பேசுற அப்படின்னுவான். அதுக்கப்புறம் நிறைய வார்த்தைகள் சொல்லுவான் சார். அது அப்படின்னா என்னன்னா அதான் பூமர் அப்படின்ட்டு போயிடுவான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பல்பு வாங்காதன்னுவா. இந்த மாதிரி ஏதாவது கேட்டோம்னா நீ பல்பு வாங்கிட்டியா அப்படின்னுவா. எங்கடா வாங்கலையா ஏறி. ஃபர்ஸ்ட் எல்லாம் எனக்கு அது என்னன்னே புரியல சார். அதுக்கப்புறம் இப்ப கண்டினியூஸா கேக்குறதுனால எனக்கு அது பழகிடுச்சு. ஓகே, இது இப்படிதான் இவன் பேசுவான் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் எல்லாம் அவன் புரியல. அதுக்கப்புறம் அவன் திட்டுறானோன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் பசங்களெல்லாம் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் வச்சு கூப்பிடுறது அப்படிலாம் கேட்டதே இல்ல. என்னடா இதெல்லாம் தான் எங்க எது கேட்டாலும் நாங்கெல்லாம் ஜென்சின்னுவான், நீ பூமர்னுவா, இல்ல நீ கிரிஞ்சுன்னுவா. இது ரெகுலரா நான் கேக்குற வார்த்தைகள் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கணேசன் சொல்ல வர்றாரு சார். ரிஸ், குக்டப், குக்கிங் கூட சொல்றாங்க வேர்டு. அதான் சார். சரிங்க. செல்வா இதை சொல்ல வரீங்களா? இங்க இங்க ஐ திங்க் பசங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டா தான் இருக்கிறாங்க. தேர் நாட் யூசிங் அவங்களுக்குள்ள இருக்க டெர்மினாலஜி எங்ககிட்ட முடிஞ்ச அளவுக்கு அவங்க அவாய்ட் பண்றாங்க. அவங்க எங்களுக்கு என்ன மாதிரி புரியணுமோ அந்த மாதிரி அவங்க மாத்திக்கிறாங்க. தேர் வெரி ஸ்மார்ட். தேர் வெரி வெரி ஸ்மார்ட். அதே சமயத்துல டக்குன்னு சம்டைம் நம்ம அவங்களையும் கண்ட்ரோல் இல்லாம சம்டைம் பேசுறது பார்த்தீங்கன்னா ப்ரோன்னுவாங்க. என்னையும் ப்ரோன்னு சொல்லுவா என் பொண்ணு பெரியவோ. அவங்க அம்மாவையும் ப்ரோன்னு தான் சொல்லுவா. அவன் ஃப்ரெண்ட்ஸையும் ப்ரோன்னு தான் சொல்லுவா. அது அவங்களுக்குள்ள இப்போ நம்ம ஊர்ல மாமா மச்சான் சொல்லிக்கிறோம்ல, ஏய் மச்சி அப்படின்றோம்ல, அந்த மாதிரி இங்கே ப்ரோன்றது ரொம்ப காமனாக இருக்கும். அது சொல்கிறாங்க. அப்புறம் அதே மாதிரி அன்றைக்கி நான் உங்ககிட்ட சொன்னதில்ல, கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக கிறிஸ்பாக இருக்கும். அதான் அன்றைக்கி சொன்னல, வி வில் பி தேர் அட் 10 AM நாங்கள் போடுறோன்னா அவங்க 10 அவ்வளோதான் போடுவாங்க. ரொம்ப ஷார்ட் ஹேண்டாக இருக்கும் அவங்களுடைய கம்யூனிகேஷன். சம்டைம் அவங்க பேசுறது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு புரிகிற மாதிரி சம்டைம் ஏதாவது அந்த 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 ஜென்ரேஷனுக்கு புரிகிற மாதிரி சம்டைம் பேசுனாங்கன்னா எனக்கு ஒன்றுமே புரியாது. அவங்க அம்மாவுக்கு ஓரளவுக்கு புரியும். நான் அப்புறம் கொஞ்சம் நிதானமாக பேசணுவேன். நீ என்ன சொல்ல வர, கொஞ்சம் பொறுமையாக இரு, கொஞ்சம் பொறுமையாக பேசு. அப்புறம் திரும்பி நான் ரீஃப்ரேஸ் பண்ணுவேன், நீ தான் சொல்ல வரியான்ட்டு. தமிழில் திருப்பி நான் கேட்பேன். கேட்டதுக்கப்புறம் ஓ நீயா அப்படின்ட்டு கொஞ்சம் நிறுத்திட்டு அப்புறம் எனக்காக திருப்பி ரீஃப்ரேஸ் பண்ணி வேற சொல்லுவா. அந்த மாதிரி அவங்க ட்ரைங் டு அடாப்ட். அவங்களுக்கு புரியுது இவங்களுக்கு இதுதான் அப்படின்ட்டு. நிறைய வேர்டு அவங்களுக்குள்ள பேசுறாங்க. நெட்ல பார்த்தா ஊர்பட்டது இருக்கு. பட் தே ஆர் நாட் டாக்கிங் டு மீ. எங்ககிட்ட பேசுறது இல்லை, பேரண்ட்ஸ் கிட்ட. சோ நைஸ். சரி, ஓகே. கல்யாணி மேடம் எதனா சொல்லுவாங்க? இல்ல, இந்த விளையாட்டுக்கெல்லாம் வர மாட்டேங்க. ஏன்னா நீங்க ஜென்சின்னு சொன்னதுனால இதை கேட்டுங்க. மாட்டிக்கு நீங்க இந்த தேடிங்களே சார். எனக்கு எல்லாரையும் கலாய்க்கிறது தான் பிடிக்கும் சார். அதனால அந்த வேர்டு தான் பிடிக்கும் சார். மகிழ்ச்சி. ஓகே. கொஞ்சம் பேரண்ட், அவங்க ஜென்சி பேரண்ட், அதனால அவங்க குழந்தை
சார் அவங்க சரி, அது அப்புறம் பார்த்துக்கோ நம்ம. மகிழ்ச்சி. இப்போ போயிடலாம், நம்ம சப்ஜெக்டுக்கு போயிடலாம். இவங்க வந்து ஃபேம், FAM, ஃபேம் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பயன்படுத்தாங்க. தெரியுமா இது? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபேம் அப்படின்னா இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்காங்க, அது இருக்காங்கன்னா அவங்க வந்து ஈக்குவல் டு ஃபேமிலி. ஃபேமிலிக்கு நிகரா வந்து இவங்க இருக்கிறவங்களை வந்து இப்போ ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு நம்ம அந்த காலத்துல சொல்லுவோம். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஃபேமிலி மாதிரி, என்னோட பிரதர் மாதிரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஈக்குவல் டு ஃபேமிலி அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு யூஸ் பண்ற வேர்டு வந்து ஃபேம் அப்படின்றாங்க. FAM, ஃபேம் அப்படின்றது வந்து ஃபேம் அப்படின்னா இவங்க வந்து ஃபேமிலிக்கு யூஸ் பண்றாங்க. குளோப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம மேக்கப் பண்ணிட்டு போன ஒரு மாதிரி ரொம்ப ஸ்டைலா போனா ஒரு ஒரு பார்த்தோன்னே ஒரு லுக் தெரியல, இது மேக்கப் இருக்கு, ஓவரா இருக்கு, ஒரு பல்ச்சின்னு இருக்கிறாங்க அப்படின்ற அவங்கள வந்து குளோப் அப்படின்றாங்க. கேன்சல் கல்ச்சர்னு ஒண்ணு இருக்கு, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேன்சல் கல்ச்சர். இப்ப நம்ம சுத்தி உட்காந்து பேசிட்டு இருக்கோம், எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்கோம், நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். வேற ஒருத்தர் வராங்க, வந்துட்டு இங்க நம்ம கூட தான் கும்பலியா இருக்காங்க. ஆனா வந்து அவங்க இங்க பேசி இருக்க சப்ஜெக்ட்ல ஒத்து வராத சில விஷயங்கள் பேசுறாங்கன்னு வச்சுங்களேன். இவங்களை வந்து நீ வேலைக்கு ஆக மாட்டேன்னு நம்ம சொல்லுவோம், போ அப்படின்றது. இவங்க என்ன சொல்றேன்னா, இவர் கேன்சல், அவ்வளவுதான், நீ இந்த கும்பலே சேர்த்து கிடையாது, கேன்சல் கல்ச்சர். அந்த மாதிரின்னு சொல்றது வந்து கேன்சல் கல்ச்சர் அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஈ பாய் ஈகிள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஈ பாய் ஈகிள். எனி டைம் நம்ம இதுலயே எலக்ட்ரானிக் டிராவலோட, இன்டர்நெட்டோடவும் இதுவோடவும் டிராவல் பண்ணிட்டு இருக்கிற பர்சன் வந்து ஈ பாய் ஈகிள் அப்படின்றது வருது, இன்டர்நெட்டோட அப்படி இருக்குங்க. அப்புறம் டேங்க், DANK, டேங்க் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? டேங்க். ஒரு ஃபுட்டு சாப்பிடுறோம், ஒரு இடத்துல போயிட்டு ரொம்ப நல்லா இருக்கு, எக்ஸலண்டா இருக்கு, ஹை குவாலிட்டியா இருக்குன்னா அது பேர் டேங்க். ஒரு 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 பர்சனை பாக்குறாங்க, அவர் வந்து ஒரு குவாலிட்டி பர்சன் இஸ் டேங்க் அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தை யூஸ் பண்றாங்க, டேங்க் அப்படின்னு சொல்லிட்டு. DANK, டேங்க். பசன் அப்படின்னு, BUZZIN, பசன், பசன் அப்படின்றது ஒரு வார்த்தை இருக்கு. BUZZIN, BUZZIN வச்சுக்கோ, பசன். இது என்னன்னா டிலிஷியஸா இருக்கா, ரொம்ப டெலிஷியஸா இருக்குது அப்படின்றதுக்கு வந்து பசன் அப்படின்னு சொல்றாங்க. நோ கேப் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நோ கேப். நம்ம எல்லாம் பேசுறோம், எல்லாரும் பேசிட்டு இருக்கோம், உண்மையை மட்டும் பேசிட்டு இருக்காங்க, பொய்யே சொல்லலைன்னா அவங்க நோ கேப். உண்மையை மட்டும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா நோ கேப். பொய் சொல்றாங்கன்னா கேப். பொய் சொல்றாங்க அப்படின்னா அவங்க வந்து கேப். அப்புறம் வந்து சிம்ப், SIMP, சிம்ப்னு ஒண்ணு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிம்ப். சொல்லு விடுறது சார். கரெக்டா சொல்லிட்டாரு பாருங்க. சிம்ப்னா சிம்ப், SIMP, சிம்ப்னா சொல்லி விடுறது, அதாவது வழிகிறதுன்னு சொல்லுவோம். நம்ம இதுல எல்லாம் வழிகிறாங்க, ரொம்ப ஒரு ரொம்ப வழிகிறா அப்படின்னு நம்ம காலத்துல சொல்றது, இந்த பொண்ணு ரொம்ப வழியுதுன்னு சொல்லுவோம். அதை வந்து சிம்பிளா சி சிம்ப் அப்படின்னு சொல்லிட்டு போறது, சிம்ப் அப்படின்னு சொல்லிட்டு போறது, அந்த மாதிரி வந்து சிம்ப் அப்படின்னு போயிடுது. அப்புறம் ஸ்நாக், ஸ்நாக்னு ஒரு வார்த்தை இருக்கு, SNACK, ஸ்நாக். யூ லுக் ஸ்நாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன தெரியுமா? இது என்னன்னா ஸ்நாக் அப்படின்னு இல்ல மேடம், ஸ்நாக், ஸ்நாக் சாப்பிடுறோம்ல, சாப்பிடுறோம்ல, அந்த ஸ்நாக், SNACK, ஸ்நாக். இந்த ஸ்நாக்ஸ் எப்படின்னா ரொம்ப ரசிக்கிறது, ஒரு கேர்ள் பார்த்து ரசிக்கிறது, ஒரு ஜென்ஸ் பார்த்து ரசிக்கிறது. அதாவது உனக்கு கட்சி சாப்பிடுற மாதிரி இருக்குது, நீ ரொம்ப ஸ்வீட்டா இருக்கிற அப்படின்னு சொல்றாங்கல்ல,
அந்த ஜொல்லுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது வந்து வேற. இது வந்து ரொம்ப ரசிப்பு தன்மையா இருக்கிறது வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடுறான்றது. ஸ்நாக்கிங், டேக்கிங் ஸ்நாக் அப்படின்ற மாதிரி அந்த டெர்மினாலஜி பயன்படுத்துறாங்க, ஸ்நாக். அப்புறம் டிராக், டிஆர்ஏஜி, டிராக் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. டிராக் பண்றது, Drag. ரொம்ப நம்மளே கிரிட்டிசைஸ் பண்றவங்களுக்கு தான் டிராகன் பேர். கிரிட்டிசைஸ் பண்றாங்க இல்லையா, டிராக். கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு குறை சொல்லிட்டே இருக்கிறவங்க, யாரை பார்த்தாலும் ஏதாச்சும் சொல்லிட்டே இருக்கிறாங்க வச்சுங்களேன், அவங்கள வந்து டிராக், இஸ் டிராகிங் அப்படின்றது. இந்த டிராக் பண்றவங்களுக்கு ரிப்ளை பண்றாங்க வச்சுங்களேன், இந்த டிராக் பண்றாங்க அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றாங்க, அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்க, அவங்களுக்கு பதிலடி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கள என்ன சொல்றதுன்னா கிளாப் பேக். CLAP, கிளாப் அடிக்கனால அந்த கிளாப் பேக், BACK, கிளாப் பேக்ன்றது வந்து டிராக், கிளாப் பேக், இது ரெண்டும் வந்து கோரிலேட்டடா வர வார்த்தை. டிராக் பண்றவங்களுக்கு அவங்க ரிப்ளை கொடுக்குறாங்கன்னா இது கிளாப் பேக் அப்படின்றது வந்து ரெஸ்பாண்ட் பண்றது. லிவிங் ரெண்ட் ஃப்ரீ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. லிவிங் ரெண்ட் ஃப்ரீ ஒரு சோகத்துல. சொல்லுங்க மேடம். ஓசியில இருக்கிறதுங்களா இல்ல ஓசி எல்லாத்தையும் வாங்கி? இல்ல இது டோட்டலாவே நம்ம அந்த மீனிங்கே கிடையாது. பல வார்த்தைகளுக்கு ஆங்கிலத்துல இருக்கிற பொருளே இல்ல, மாறுபடுது, டோட்டலாவே மாறுபடுது. இதெல்லாம் எங்க இருந்து பிடிச்சிய? சார் நான் காலேஜ்ல போய் கிளாஸ் எடுக்கிறேன் சார். அப்படியா? இது அவங்க அந்த பையங்க சொல்ற வார்த்தைகளா? இது பிள்ளைங்க சொல்ற வார்த்தைகள் டீச்சர்ஸுங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா பசங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்கன்றதுக்காக அவங்களுக்கு எடுக்கிறது. ஓ, மகிழ்ச்சி. ஓகே. லிவிங் ரெண்ட் ஃப்ரீ அப்படின்றது என்னன்னா, நம்ம வந்து இன்னைக்கு யாரோ ஒரு திட்டாங்க, ரொம்ப திட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இல்ல ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு ரொம்ப சோகம், தாழ முடியாத ஒரு சோகம் நடந்துச்சு. அன்னைக்கு நைட்டு பூரா தூங்க மாட்டோம், கம்ப்ளீட்டா மெசேஜ், அந்த மெசேஜ் தான் ஓடிட்டு. ஒரு 4 நாளைக்கு, 5 நாளைக்கு, 10 நாளைக்கு, 20 நாளைக்கு ஓடிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மெசேஜ் ஓடுது இல்லையா, அது ரெண்ட் ஃப்ரீயா ஓடுதான். இந்த டோட்டல் மெசேஜ் வந்து உள்ள மண்டையில லிவிங் ரெண்ட் ஃப்ரீ. மெசேஜ்னா நம்ம தாட்ட சொல்றாங்களா இல்ல நம்ம அனுப்புற சாட்டிங்க சொல்றாங்களா? தாட். ஓகே, அந்த இதோட இருக்கீங்க. ஓகே, சூப்பர் சார். அது லிவிங் ரெண்ட் ஃப்ரீ அப்படின்னா ரெண்ட் ஃப்ரீயா, அதாவது வாடகையே கொடுக்காத சில விஷயங்களை உள்ள தூக்கி போட்டுக்கிறீங்க நீங்க. நிறைய போட்டுக்கிறோம். சரிங்களா, இதுதான் விஷயம். லிவிங் ரெண்ட் ஃப்ரீ, உள்ள தூக்கி போட்டு. அப்புறம் யாரெல்லாம் டீ சாப்பிடுவீங்க? She is taking tea, he is taking tea அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? தெரியாது. Gossip பேசுறது. ஐயோ, கொஞ்சம் உஷாரா இருங்க. இனிமேல் யாருன்னா you are taking tea அப்படின்னு சொன்னாங்கன்னா gossip பேசுறீங்கன்னு அர்த்தம். ஐயோ, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் தெரியுது. இவங்க ரிஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை, இப்ப யார சொன்னாங்களே, ரிஸ், RIZZ, ரிஸ். பிஸ்ன்னு ஒரு இருக்கும், PIZZ வரும், ZZ வரும், PIZZ, பிஸ். ஆப்பிள் ஜூஸ் வரும், பாத்திருக்கீங்களா? அந்த ஆப்பிள் அதுக்கு பதிலா ஆர் போட்டுங்க, RIZZ. இது ரிஸ் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா கரிஸ்மேட்டிக்கா இருக்குது. ரொம்ப கரிஸ்மேட்டிக்கா இருக்கிறவங்களுக்கு வந்து ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் சாஃப்ட் லஞ்ச்னு ஒண்ணு இருக்கு, கேள்விப்பட்டிருக்குமா? சாஃப்ட் லஞ்ச். தயிர் வடை கொடுப்பாங்கன்னு நினைக்காதீங்க, தயிர் கொடுப்பாங்க, சாஃப்டா லஞ்ச் கொடுக்க போறாங்கன்னு இல்லை. இது பசங்க வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டையோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டையோ சோசியல் மீடியால மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கலேன். எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, இல்ல எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, நான் அறிமுகப்படுத்துறேன்னா அவங்க படத்தை முழுசா காமிக்க மாட்டாங்க. முதல்ல கையை காமிக்கிறது,
அப்புறம் கண்ணை மட்டும் போடுறது, ஒரு சின்ன ஸ்மைல் மட்டும் போடுறது, அந்த ட்ரெஸ்ஸை போடுறது, அவங்களோட பாடி மட்டும் காமிக்குது, பின்னாடி காமிக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா காமிச்சு அதுக்கப்புறம் முழு உருவத்தை காமிக்கிறது தான் சாஃப்ட் லஞ்ச். அதாவது சாஃப்டா கொடுக்குறாங்க அப்படின்றது இது ஒரு டெக்னாலஜி பயன்படுத்துறாங்க, சாஃப்ட் லஞ்ச் அப்படின்னு சொல்லி. கேஸ் லைட்டிங் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேஸ் லைட்டிங் இட் இஸ் a சைக்கலாஜிக்கல் டேர்ம். அது இது அந்த இது வந்து இப்ப இவங்களும் பயன்படுத்துறாங்க, கேஸ் லைட்டிங் அப்படின்றது. இது வந்து என்னன்னா, நான் அந்த ஒரு செஷன் எடுக்கணும்னு நினைச்சேன் கேஸ் லைட்டிங், பட் எடுக்கலாம், அப்புறம் ஃபியூச்சர் எடுப்போம். நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம், ஆனா அடுத்தவங்க மேல பழி விடுவோம். மிஸ்டேக் வந்து நம்ம பண்றது, எப்பயுமே பழித்துக்க மற்றவங்க மேல போட்டுருது. உஷாரா இருக்கிறது, அவங்கதான் பண்ணாங்கன்ற மாதிரி காமிச்சு கொடுத்துருது. இது வந்து கேஸ் லைட்டிங் அப்படின்ற இது கொடுக்குறாங்க. அப்போ இங்க வந்து அந்த எமோஷன்ஸை வந்து எவ்வளவு விஷயங்கள் நமக்கு அப்படியே டிரான்ஸ்லேட் பண்றாங்க. பசங்க வந்து சில விஷயங்கள்ல உள்வாங்குறாங்க. இந்த வார்த்தைகள் பயன்படுத்தும் போது சின்ன சின்ன எமோஷன்ஸ் வந்து வேற வேற விதமா பயன்படுத்தப்படுறதுன்றத கவனிக்கணும். அதுதான் நான் சொல்ல வந்தேங்க. அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறாங்க, மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல. இந்த ஒவ்வொரு எமோஷனும் கொஞ்சம் கொஞ்சமா லேயரா பிரிச்சு அதுக்கு ஒரு டேர்ம் கொடுத்து அந்த டெர்மினாலஜிக்குள்ள ஒரு சின்ன எமோஷனை மட்டும்தான் இவங்க ஃபீல் பண்றதுக்கு கத்துன்னு வராங்களே தவிர ஹோல் எமோஷனை கத்துன்னு வரல. இன்னும் நிறைய இருக்குது, நம்ம பேசுவோம். அப்புறம் பேப் அப்படின்ட்டு BAE பே அப்படின்றது வந்து பேபின்னு கூப்பிடுறாங்களே, ஹலோ பேபி, ஹவ் பேபி அப்படின்னு, அதுக்கு பதிலா பே அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. அப்புறம் வந்து ரெட் பிளாக் RED ரெட் பிளாக் அலர்ட்னஸ் அங்க அலர்ட்னஸ் இல்ல, அலர்ட்னஸ் மாதிரி தான். ஆனா வந்து இது என்னன்னா ரெட் ஃபிளாக்ங்கிறது அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க, நம்மளே ரெட் பிளாக் அடிக்கடி யூஸ் பண்றது தான். ஆனா இந்த இடத்துல என்னன்னா, இவங்க வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, இப்போ இந்த ஜெனரேஷன்ல இருக்காங்க, இல்ல ஒரு லவ்வர் இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல, ஒரு லவர் இருக்காங்க, இல்ல ஒரு புது ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்கள பத்தி அதாவது முன்கூட்டியே வந்து இவங்க கணிச்சிடுவாங்க. இவங்க வந்து லாங் டேர்ம்ல நம்ம கூட இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா, லாங் டேர்ம்ல இருக்க மாட்டாங்கன்னா என்ன காரணம், இவங்க வந்து எந்த விதத்தெல்லாம் நமக்கு தொந்தரவு பண்ணுவாங்க, இவங்க பல விதத்துல இவங்க கூட நம்ம டிராவல் பண்ணோம்னா பல தொந்தரவுகள் வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்கள வந்து ட்ரேட்மார்க் பண்றாங்க ரெட் பிளாக் அப்படின்னு. இஸ் ரெட் பிளாக். ரொம்ப பொசசிவா இருக்கிறாங்க, ரொம்ப ஒரு அக்கறை எடுத்துக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு ஒத்து வராது அப்படின்ற பட்சத்துல அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து இவங்க செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க ரெட் பிளாக்னு முத்திரை கொடுத்துறாங்க. அந்த மாதிரி ஒரு டெர்மினாலஜி வச்சிருக்கிறாங்க. ரெட் பிளாக் அப்படின்றது ரிலேஷன்ஷிப்ல இருக்கும், ஆனாலும் கொஞ்சம் டேஞ்சரஸா இருக்கும். அப்புறம் நம்ம ரிலேஷன்ஷிப் பார்த்திருக்கோம், பேசியிருக்கோம். சிச்சுவேஷன்ஷிப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிச்சுவேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் தான், ஆனா ரிலேஷன்ஷிப் கிடையாது. லவ் தான், ஆனா லவ் கிடையாது, லவ் மாதிரி. இதுல வந்து இன்டிமெசி இருக்குமானா இன்டிமெசி இருக்கும், க்ளோஸ்னஸ் இருக்கும். ஒரு இன்ஃபாக்சுவேஷன் முன்னாடி சொல்லுவோம்ல, ஒரு காலத்துல இன்ஃபாக்சுவேஷன் இருக்குதுன்னு சொல்றோம்ல, அந்த இன்ஃபாக்சுவேஷனும் இருக்கும், அதுதான். ஆனா அதையும் கொஞ்சம் தாண்டி, அதையும் கொஞ்சம் மிகுந்த லெவலுக்கு ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இது லவ்வும் கிடையாது, வேற எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஆனா சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நாங்க ஒருத்தரை பயன்படுத்திக்கிறோம். This is called situationship. ஒரு விதமான அந்த பரிமாற்றம், ஒருத்தருக்குள்ள ஒரு ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பரிமாற்றம் இருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப் வேணும் எங்களுக்கு, ஆனா அது லவ்வாவும் போயிடக்கூடாது. நான் போயிட்டு லவ்ல மாட்டேன்னு அவஸ்தப்படக்கூடாது, நாளைக்கு இல்லைன்னு விட்டுட்டு போயிட்டு அவஸ்தப்படுகிறேன். அப்போ எந்த அளவுக்கு நான் கேர்ஃபுல்லா இருக்கணுமோ அந்த அளவுக்கு நான் கேர்ஃபுல்லா இருக்கிறேன். இப்ப என்னோட சிச்சுவேஷன்ஷிப்ல நாங்க வச்சுக்கிறது ரெண்டு பேருமே அண்டர்ஸ்டாண்டிங், ரெண்டு பேரும் இல்ல மூணு பேரும் ஒரு க்ளோஸ்னஸ்ல இருந்தாங்கன்னா அவங்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறப்ப இது வந்து சிச்சுவேஷன்ஷிப் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. Just like living together.
ஆமா, நாட் லிவிங் டுகெதர் அது கூட கிடையாது. அதை விட இது கொஞ்சம் விலகி. லிவிங் டுகெதர் வேற. இது வந்து சிச்சுவேஷன்ஷிப் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா ஸ்கூல்ல இருந்தே ஆரம்பிக்குதான். டேர்மே ஸ்கூல் பசங்க தான் பண்ணியிருக்காங்க, ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிச்சு. சோ அந்த மாதிரி லீடர்ஷிப்ல சிச்சுவேஷன் லீடர்ஷிப்னு ஒன்று சொல்றோம். ஆக்சுவலா லீடர் இல்ல, ஆனா பொசிஷன் லீடர்ஷிப் இல்ல, ஆனா அந்த சிச்சுவேஷன்ல அவன் லீடரா எமர்ஜ் ஆகுறான். அந்த மாதிரி அந்த டெர்மினாலஜி வேற, நம்ம பயன்படுத்துறது வேற, உங்க பிள்ளைங்க இப்ப பயன்படுத்துறது வேற. அப்புறம் இன்னொன்னு ஒண்ணு இருக்குது, பெஞ்சிங். நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், பெஞ்சிங். பெஞ்சில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெஞ்ச் சாஃப்ட்வேர் பீப்புள்ல ஒரு சொல்லுவாங்க, ஒரு ப்ராஜெக்ட் இல்லைன்னா அவங்க அடுத்த ப்ராஜெக்ட் வர வரைக்கும் பெஞ்சில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு இதே டேர்ம் வந்து இது பயன்படுத்துறாங்க, பெஞ்சிங் அப்படின்றது. இது பெஞ்சிங் என்னன்னா, அதாவது 2 பேரும் லவ் பண்ணாங்க, அதே லவ் மாதிரி இன்னொருத்தர் கூட இருப்பாங்க, அவங்க கிட்டயும் க்ளோஸா தான் இருப்பாங்க, ஆனா லவ் கிடையாது. இந்த லவ் போயிடுச்சுன்னா அவங்கள யூஸ் பண்ணிப்பாங்க. புரியுதுங்களா? 2 பேர் லவ் பண்ணுவாங்க, இவங்க லவ் பண்றாங்கன்றதும் பெஞ்ச்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஆனா க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. இந்த லவ் பண்றவங்க என்னைக்கு பெரியறாங்களோ அவங்க பெரியறப்ப யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறவங்களுக்கு பேர் பெஞ்சிங் அப்படின்னு பேரு. அவங்க கிட்டயே ரிலேஷன்ஷிப் இருக்கும், இவங்க கிட்டயே ரிலேஷன்ஷிப்பும் தெரியாத மாதிரி இருப்பாங்க, தெரிஞ்ச மாதிரியே இருக்க மாட்டாங்க, ஒரு சிலர் தெரிஞ்ச மாதிரியே இருப்பாங்க. இந்த மாதிரி சப்போ அந்த இது வந்து எவ்வளவு அளவுக்கு அவங்க அந்த ஒரு விஷயத்த நம்ம எந்த அளவுக்கு பிரிகிறாங்க. இதுல கேர்ஃபுல்லா இருந்து அவங்களோட மனநிலைய பேலன்ஸ் பண்றதும் இருக்கு, கேர்லெஸ்ஸா இருந்து அவங்க மனநிலைய பாதிச்சுக்கிற அளவுக்கு போறவங்களும் இருக்கிறாங்க. அங்க 2 விதமான கேட்டகரியும் இருக்குது. மாட்டிக்கிறவன் வினிதன் சார் மைக் ஆஃப் பண்ணு சார். மைக் ஆஃப் பண்ணுங்க சார். கோஸ்டிங் ஒண்ணு இருக்கு. கோஸ்ட் தெரியும் எல்லாருக்கும், கோஸ்ட் தெரியும். கோஸ்டிங் ஸ்பெல்லிங் சார்? GHOSTING, கோஸ்டிங். பேய்த்தனமான. ஆஹா, என்னவா இருக்கும், கற்பனை பண்ணி பாருங்க. கோஸ்டிங் நல்லா பழகிட்டு இருப்பாங்க, ஜாலியா இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு நீங்க எந்த கான்டாக்டும் கிடைக்காது, போன் இருக்காது, மெசேஜ் இருக்காது, நீங்க எப்படியுமே கான்டாக்ட் பண்ண முடியாது. நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும், ஜாலியா இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க, அவ்வளோ உன்னை விட்டா நீ இல்லை, என்ன விட்டா நான் இல்லைன்றலாம் இருக்கும். ஆனா ஒரு நாள் திடீர்னு பாத்தீங்கன்னா என்ன காரணம்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, அவங்க கான்டாக்டே இருக்காது, ஒரு காரணமும் சொல்ல மாட்டாங்க, திடீர்னு காணாது போயிடும், எப்படி ஆவியா பறந்து போயிடுது. அந்த மாதிரி கோஸ்ட் ஆயிடுவாங்க. இதுக்கு பேர் கோஸ்டிங் அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. லவ் பாம்பிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பாம்பு போடுறோம்ல, அந்த மாதிரி லவ் பாம்பிங். இது லவ் பாம்பிங் அப்படின்னா, ஒருத்தர் பார்த்து இப்பதான் பழகி இருப்பாங்க, ஒரு 1 hour கூட இருக்காது, 1/2 hour கூட இருக்காது, ஆனா 10-20 வருஷம் பழகின மாதிரி ரொம்ப பழகுவாங்க. எக்ஸ்ட்ரீம் அஃபெக்ஷன், எக்ஸ்ட்ரீம் இது ரொம்ப அவங்க மேல அக்கறை எடுத்துக்குது, அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி காமிச்சுக்குவாங்க, அவங்க என்ன சொன்னாலும் தலையாட்டுங்க, ரொம்ப க்ளோஸ் ஆன மாதிரி வச்சுக்குவாங்க. அந்த 1 மணி நேரத்துல அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்டப் பண்ணி ரொம்ப இது பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறது வந்து லவ் பாம்பிங். அதுல வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பண்றாரு இல்லையா, அவர் உண்மையா இது பண்றாருன்னா உண்மையா இருக்காது, டோட்டல் ஆக்டிங். அந்த டோட்டல் ஆக்டிங்ல இவங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்ல டெவலப் பண்றவங்க அதை ஆப்போசிட் பார்ட்டியும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கு பேர் வந்து லவ் பாம்பிங் அப்படின்றது டெர்மினாலஜி.
நோ ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நோ ஸ்ட்ரிங், NO நோ ஸ்ட்ரிங், STRANG ஸ்ட்ரிங்ஸ், நோ ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு இருக்கு. இது என்னன்னா அட்டாச்மெண்ட் எல்லா ரிலேஷன்ஷிப் லவ் தான், இது லவ் ரிலேஷன்ஷிப் தான். டோட்டலா லவ், க்ளோஸா இருப்பாங்க, இன்டிமெசி இருக்கும், எல்லாமே இருக்கும், ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. ஆனா லவ் கிடையாது, எந்த விதமான கமிட்மெண்ட்டும் கிடையாது. நோ கமிட்மெண்ட், நோ ஸ்ட்ரிங், எந்த விதமான கமிட்மெண்ட்டும் கிடையாது. ஆனா we are in the close relationship, எங்களுக்குள்ள எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். நாங்க நல்லா ஜாலியா இருப்போம், வெளியில போவோம், சுத்துவோம், என்ன வேணா பண்ணுவோம், கொள்வோம், வருவோம். ஆனா கமிட்டட் கிடையாது. எந்த விதமான கல்யாணம் கட்டிக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் உங்க கூட தான் இருந்தாகணும்னு அவசியம் கிடையாது. நான் உன்னை விட்டுட்டு போறதுதான் போயிடலாம், எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. இந்த நோ மாதிரி ஸ்ட்ரிங் அட்டாச்ட் வாங்க சார். ஆ, நோ ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச்ட். அதான் நோ ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச். அப்புறம் வந்து ஸ்கிப்டி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஸ்கிப்டி, SKIDBIDI, ஸ்கிப்டி. ஸ்கிப்படி. அக்லியா இருக்கிற ஒரு இடங்கள், அக்லியா இருக்குது. இவங்க வந்து ஒரு மாதிரி நல்லாவே இல்லை, ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு அக்லியா இருக்கிறாங்க, கன்றாவே இருக்கிறாங்கன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா ஸ்கிப்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு வார்த்தை வச்சிருக்காங்க. ஸ்லீப்பி ஜோ, ஸ்லீப்பி ஜோ, SLEEPPY, ஸ்லீப்பி ஜோ, JOE, ஜோ. இது யாரா இருக்கும் சொல்லுங்க? டல்லா இருக்காங்களா? நல்லா தூங்கிட்டு இருக்கிறவங்கதான். பிஸியா. ரொம்ப சோம்பேறியாவே காலத்தை கழிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் வந்து ஸ்லீப்பி ஜோ அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ரிட்ஸ் இன்னொன்னு இருக்கு. ரிஸ் சொல்லிட்டேன்ல நான், சொல்லிட்டேன். சொல்லிட்டேன். அப்புறம் லோ கீ டேட்டிங்னு ஒண்ணு இருக்கு. லோ கீ டேட்டிங், LOW, லோ கீ டேட்டிங். இது டேட்டிங் இருக்கும், ஆனா இதுலயும் கமிட்மெண்ட் இருக்காது. அதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க. அப்புறம் தேர்ட் வீலிங் ஒண்ணு இருக்கு. தேர்ட் வீலிங், தேர்ட் வீலிங் தெரியுமா? THIRD, தேர்டு வீலிங், WHEELING, தேர்ட் வீலிங். ரெண்டு பேர் லவ் பண்ணுவாங்க, ஆனா மூணாவதா ஒரு ஆளை எப்பயுமே சப்போர்ட் கூட்டிட்டே போவாங்க. நம்ம ஒரு காமெடி அந்த காலத்துல இருந்தே இருந்திருக்கு, அந்த காலத்துல இருந்தே இருந்திருக்கு, எப்பயுமே இருந்திருக்கு. ரெண்டு பேர் லவ் பண்றவங்க கூட ஒரு ஆள் கூட சப்போர்ட்டுக்கு இருப்பாங்க. அது பாயா இருக்கலாம், கேர்ளா இருக்கலாம். எங்க போனாலும் மூணு பேரை சேர்ந்து ஒன்னாதான் போவாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு தேவையான வேலைகளை அவங்க செய்வாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு தேவையான வேலைகளை அவங்க செய்வாங்க. இது வந்து எல்லா காலகட்டத்திலயும் இருந்திருக்கு, இப்பவும் இருக்குது. இதுக்கு பேர் தேர்ட் வீலிங் வச்சிருக்கு. வைப் செக், இதெல்லாம் நமக்கு தெரியும், வைப் செக் அப்படின்னு சொல்லிட்டு. பிரெட் கிராம்பிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பிரெட் கிராம்பிங், ஒரு சிலரை பிரெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது, பிரெட் ஜாம் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது. எப்படி சார் முழுமையா சொல்லுங்க? பிரெட் கிராம்பிங், பிரெட் CRUMBANG, பிரெட் கிராம்பிங். சால்ட்டின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெந்த புண்ணுல வேலை பச்சுற மாதிரி. சால்ட்டி, சால்ட்டி. அதான் சார், வெந்த புண்ணுல வேலை பச்சுற மாதிரியான. ஜெலஸ் பண்றதாங்க. ஜெலஸ், ஜெலஸ், ஜெலஸா, பொறாமப்படுறவங்க, எரிச்சல் ஊட்டுறவங்க, அவங்களுக்கு எல்லாம் பேர் வந்து சால்ட்டி. இஸ் சால்ட்டி, ஷீ சால்ட்டி அப்படின்னு சொல்றப்ப அவங்களுக்கு எல்லாம் பேரு சால்ட்டின்னு வச்சிருக்காங்க. ஸ்டான், STAN, ஸ்டான் அப்படின்னு ஒண்ணு. ஃபேன் எப்படி ஃபேனோ,
ஃபேன் இருக்கு இல்லையா, ஃபேன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இது வந்து ஸ்டாண்ட். ஸ்டாண்ட்ன்றது என்னன்னா ஃபேன் மாதிரி பிடிக்கும், இவங்களை எப்பயுமே பிடிக்கும், ஆனா ஃபேன் கிடையாது. அவங்களுக்கு ஃபேன் மாதிரி இருப்பேன், ஆனா ஃபேன் கிடையாது, ரொம்ப தீவிரமா இல்ல, அவங்க எது பண்ணாலும் ரசிப்பேன் அப்படின்றது ஸ்டாண்ட். STAN ஸ்டாண்ட். பஸ்ன்னு சொல்லிட்டேனா, BUSSIN பஸ்ஸின். இல்லை சார். பஸ்ஸின் BUSSIN பஸ்ஸின் சொல்லிட்டீங்க சார். டெலிஷியஸ் சொல்லிட்டேன்ல. சொல்லிட்டீங்க. IYKYK IYKYK. If you know, you know. இதான் இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் தான் IYKYK. If you know, you know. ஷோக் SHOOK ஷோக். இதுக்கு முன்னாடி சொன்னீங்களா, அதுக்கு என்ன மீனிங்னே தெரியலையே. இஃப் யூ நோ யூ நோனா எனக்கு புரியல. ஜஸ்ட் அந்த வார்த்தைக்கு ஷார்ட் ஃபார்ம் அதான் அதுக்கு என்ன IYKY. அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம் மீனிங்? இல்ல இந்த டேர்ம் பயன்படுத்துறேன் அவ்வளவுதான். இஃப் யூ நோ யூ நோ, உனக்கு தெரிஞ்சா தெரியும் அவ்வளவுதான். உங்க சிம்பிளி கேள்விக்கு ஜோக்கா அதான் சொல்றேன், ஆன்சர். சிம்பிளி ஜோக்கா சொல்ற மாதிரி. இஃப் யூ நோ யூ நோ, உனக்கு தெரியும்னா தெரியும் அவ்வளவுதான். அதான் புரியுதுங்களா? மீனிங். அந்த மாதிரி வேற ஜோக்கா ஏதாவது மீனிங், யார்கிட்ட அதுக்குள்ள வேற எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது மீனிங் எதனா இருக்கான்னு கேக்குறேன் நான். இல்ல, வேற இதுதான் ஏதாவது அவங்க மீனிங் அவங்க வந்து இருக்கு? உங்களுக்கு இதுதான் டெர்மினாலஜி. மீனிங்னா உனக்கு தெரியும்னா அப்ப தெரியும் தான் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அதான் அந்த அப்படி மாதிரி. சொல்றீங்க. அததான் சிம்பிளா என்ன சொல்றேன்னா IYKYK ஓகே. அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. அது அது வந்து ஒரு நக்கலா சொல்லுவாங்களே, உனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். ஆமா ஆமா, தெரிஞ்சது நக்கலா சொல்றதுதான். புரியல இல்லையா? ஆமா. SUSS ஒண்ணு இருக்கு. SUSS ஒண்ணுல சஸ்பெக்ட் தான். என்ன சார் நோட் சொல்லுங்க. சஸ்பெக்ட் SUSS வந்து சஸ்பெக்ட ஷார்ட் ஃபார்மா யூஸ் பண்றாங்க. சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஷோக் சார். SHO ஷாக் சொன்னீங்களா? SHOOK ஷாக். ஃபீலிங் சர்ப்ரைஸா, ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கா, ஷாக் அப்படின்றது சொல்றது. எமோஷனலா ஒரு ஷாக் கிடைக்குது. வைப் தெரியும், நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். வைப்ன்றது, வைப் மூமெண்ட் நிறைய பயன்படுத்துறாங்க, அதுல தெரியும் நமக்கு. வைப் எல்லாம் தெரியும். சில்லு தெரியும். சில்ல வந்து நமக்கு ரிலாக்ஸ்டா இருக்குது, ஈஸி கோயிங் இருக்குது, கூலா இருக்குது, இதெல்லாம் வந்து சில் அப்படின்றது. இந்த மாதிரி பல வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க ஜென்ஜி. இதுல வந்து என்ன அப்படின்னா, இந்த ஒவ்வொன்றும் வந்து டெர்மினாலஜிக்கு வந்து அவங்களோட எமோஷன்ஸோட கனெக்ட் பண்ணி எமோஷனல்ல வந்து சின்ன சின்ன லேயரா பிரிச்சு வச்சிருக்காங்க. இந்த லேயர்ஸ் வந்து இவங்கள பொறுத்த வரைக்கும், அது அந்த ஜென்சி குரூப்பை பொறுத்த வரைக்கும் அந்த எந்த விதமான அந்த எல்லா விதமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்றப்ப அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுறதுனால இவங்களுடைய எமோஷனல் லெவலும் அந்த லெவல் தான் ஃபீலிங் எடுத்துக்கிறாங்க. அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரப்ப, இந்த மாதிரி ஒரு இது வரப்ப அந்த எமோஷன்ஸ் வந்து ரொம்ப அழகா பேலன்ஸ் பண்ணிட்டு போறதுனால இந்த ஹோல் ஜெனரேஷன்ல வந்து என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க வந்து எமோஷனலா ஸ்ட்ராங்கா பழகி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு சிலர் அங்கங்க மாறி டல்லாவது இயற்கை, பட் மோஸ்ட்லி வந்து பிள்ளைங்க எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களோட வார்த்தைகளை பயன்படுத்துறதுலயும் சரி, அவங்களோட எமோஷனல் லெவலையும் கனெக்ட் பண்றதுலயும் சரி இதுவா இருக்கிறாங்க. இதுல என்ன பிரச்சனைனா, நம்ம கேட்கிறோம் இல்லையா, இவங்களெல்லாம் பாக்குறோம், இவங்களெல்லாம் பயன்படுத்துறோம், இவங்க இது பண்றோம், இங்கதான் பிரச்சனை வருது. ஏன்னா இவங்க வந்து அதை கேஷுவலா எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம அதை உள்வாங்கி இப்படி ஒண்ணு நடந்துதா, அப்படி போச்சா அப்படின்ற பட்சத்துல நம்ம எமோஷனலா பாதிக்கப்படுறோம் அப்படின்றதுதான். இது நம்ம பேசுறதுக்கு காரணம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது காரணம்னா, இந்த எமோஷனல் லேயர்ஸ் ஒவ்வொன்றுத்திலயும் அவங்க கரெக்டா அடுக்கி வச்சு இந்த ஒரு விஷயத்துக்கும் அந்த சொன்ன ஸ்டெப் எல்லாம் பாத்தீங்கன்னா
ஒவ்வொரு ஸ்டெப்பா போற மாதிரி இருக்கும் நமக்கு. அந்த ஸ்டெப்பா நம்மளால டிவைட் பண்ணி பார்க்க முடியுமான்னா பார்க்க முடியாது, நிச்சயமா பார்க்க முடியாது. ஒரு 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 விஷயம்னா டக்குன்னு ஒருத்தர் காணாது போயிட்டாங்க, நம்ம லைஃப்ல இவ்வளவு க்ளோஸா இருந்தாங்க, ஒருத்தர் காணாது போயிட்டாங்கன்னா நம்ம டவுன் ஆயிடுவோம். ஆனா இவங்களுக்கு அதுல கோஸ்டிங் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டு அதை உள்ள நுழைச்சு கரெக்டா அந்த லேயரை பிரிச்சு வச்சிருக்கான். அது பெருசா கவலைப்படுறது கிடையாது, விட்டுட்டு போயிடுறான், கேஷுவலா எடுத்துட்டு போயிடுறான், டியூன் ஆகி வச்சிருக்கான். அதே மாதிரி பென்சிங்ன்ற பட்சத்துல அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமா இருக்குது. அப்போ எவ்வளவுக்கு அவங்க இந்த விஷயத்தை அனலைஸ் பண்ணி உள்வாங்குறாங்க, எவ்வளவுக்கு தெளிவா இருக்கிறாங்கன்றது. இதுல தெளிவா இல்லாதவங்களும் இருக்கிறாங்க தான், ஆனா மேக்சிமம் இது தெளிவா பசங்க இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. ஒவ்வொரு ஜென்ரேஷனும் நம்ம இனி வர ஜென்ரேஷன், இப்ப இந்த ஜென்சி இவ்வளவுக்கு இருக்கானா 2012க்கு அப்புறம் வர பிள்ளைங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 8, 14, 13 வயசு குழந்தைங்களா இருப்பாங்க. இவங்க ஆல்பா கேரக்டர். இந்த ஆல்பா ஜெனரேஷன் பார்த்து இவங்களை விட டபுள் மடங்கு வருவாங்க, இவங்களை விட வேற வேற இது வரும். டெக்னாலஜியும் மாறுது, ஏஐ வருது, அந்த டெக்னாலஜி மாறுது, உள்ள சுத்தி இருக்க என்வாயர்மெண்ட் வருது, நம்ம பயன்படுத்த போற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் மாறப்போகுது, டோட்டலா எல்லாமே மாறப்போகுது. அப்ப அந்த மாற்றங்கள் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட மனநிலையிலும் அந்த மாற்றங்கள் வருதுன்றதுதான் நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்றதுதான் உண்மை. இதுதான் வேணும் நமக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா நாம இந்த விஷயங்களை நம்ம பார்க்கணும், பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், இவங்களை வாட்ச் பண்ணணும். ஏன்னா நம்ம எல்லாம் ஜென்சி ஹேண்டில் பண்ண போறது இல்லைன்னு வச்சுங்க. ஜென்சி ஹேண்டில் பண்றவங்க ஒரு அப்பா அம்மா நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஜென்சிக்கு மேல முன்னாடி பிள்ளைங்க முன்னாடி ஜென்ரேஷன் இருக்காங்கன்னா அதனால அது பிரச்சனை இருக்காது அவங்களுக்கு. பட் வருவங்க ஜென்சி வருவங்க, அதுக்கு அடுத்து ஆல்பா வருவங்க, ஆல்பா ஜென்ரேஷன் வருவங்க, ஜென்ரேஷன் ஆல்பால வருவங்க, இவங்களெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றப்ப தாத்தா பாட்டியா இருக்கலாம், அவங்க எல்லாம் ஹேண்டில் பண்றப்ப நாம அதை பத்தி கவலைப்படக்கூடாது. நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா அதை ஹேண்டில் பண்ணணும். அவங்க அப்பா அம்மா அந்த கேர்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்றத பார்க்கணும். நம்ம ரொம்ப மேலோட்டமா அப்படி பார்த்துட்டு இதை உள்வாங்கி அந்த மனநிலையை பக்குவமான மனநிலைக்கு நாம ஒருத்தரும் வரணும் அப்படின்றது. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை உள்வாங்கிட்டோம்னா இவங்க இப்படிதான் இருப்பாங்க, இதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்ற விஷயத்த நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அவங்க அப்பா அம்மா எப்படி அனலைஸ் பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்த்து ரொம்ப நம்மள டென்ஷன் ஆயிக்காத பக்குவமா ரொம்ப ஹேண்டில் பண்றது ரொம்ப அவசியம்ன்றது இன்னைக்கு தேவைப்படுது. ஏன்னா அடுத்து வர தலைமுறைகள் அவங்களோட தலைமுறைகள்ல வர மாற்றங்களை அவங்க அழகா ஹேண்டில் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க, அதை பயன்படுத்தவும் செய்யறாங்க. ஆனா அந்த உறவு முறைகள்ல வேற வேற மாதிரி பாக்குறதுக்கு நம்மளோட பார்வையில அது வேற வேற மாதிரி கண்ணோட்டத்துல இருந்தாலும் அது தவறா தெரிஞ்சாலும் அந்த தவறுகள் நமக்கு தான் தவறு, அவங்களுக்கு தவறு இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த சூழ்நிலை வந்துச்சு. இன்னும் நம்ம ஜென்ரேஷன் போயிடுச்சுன்னா அது அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்ற ஃப்ரீயான்ற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். நம்ம இந்த மாற்றங்கள் வர அந்த டிரான்சாக்ஷன் பீரியட்ல நம்ம இருக்கும். இங்கதான் நமக்கு பிரச்சனையே இருக்குது. இப்படி முன்னையும் போக முடியாது, பின்னையும் போக முடியாது. நம்ம மனநிலையை ரொம்ப யோசிக்க வைக்குது அப்படின்றதுதான் உண்மை. நாம எவ்வளவுக்கு நம்ம மன பக்குவப்படணும்ன்றது நிதர்சனம். நீங்கள் அவங்க கருத்துக்களை சொல்லலாம். நன்றி சார். ஒரு இன்ஃபர்மேஷன், என் பையன் பக்கத்துல இருந்தான் சார். அவன் தான் முதல்ல எல்லாரும் கை தட்டி